ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் ஈஸியான அரைச்சி விட்ட சிக்கன். இது பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே எந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம். நான் இங்கே வெங்காயம் தோல் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றி நல்லா ஃபைனாக சாப் பண்ண மாதிரி எடுக்கக்கூடாது, நல்லா அரைச்ச மாதிரியும் எடுக்கக்கூடாது, பேஸ்ட்டாகவும் எடுக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அது வந்து சொதன்னு இருக்கணும். அந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே. சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைக்க சொல்லிட்டா அப்படின்றதுக்காக பெரிய பல்லாரி வெங்காயத்தை தூக்கி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா மிக்சி பிளேடு உடஞ்சி போயிடும். அதுக்கு கம்பெனி போல் போய்த்துக்காது, சரியா? அதனால் 2-3 கட் பண்ணி வெங்காயத்தை மிக்சியில் போடுறதா இருந்தால் போட்டு பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக ஃபைனாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு, ஒரு கை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கை அளவில் போட்டிருக்கேன். கை அளவில் 1.5 கை போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் போடணும். ஆனால் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் போடும்போது அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு இது எண்ணெயிலேயே மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 3/4 கிலோ சிக்கனையும் அது கூடவே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. நான் 2 கை தண்ணி தெளித்து மட்டும் விட்டு அப்படியே இதை போட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வரும். நிறைய நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், ஸோ அதுலேருந்தும் தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. தக்காளி கம்மியாக தாங்க போடணும், வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, இல்லைனா புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும் தக்காளி நிறைய போட்டால். இப்போ இதை வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக போகுங்க. தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.